சென்னையில் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் பிரபாகரன் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னையில போதைப் பொருள் வைத்திருந்த வழக்குல மேலும் ஒரு திரைப்பிரபலம் கைதாகக்கூடிய சம்பவம் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் கைதான நிலையில தற்போது நடிகரும் தயாரிப்பாளருமாகிய பிரபாகரன் என்பவர் கைதாகி இருக்கிறார். அவரை வானகரம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நுண்ணறிவு பிரிவு காவல்துறையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 18ஆம் தேதி டோல்கேட் பகுதியில சரண்ராஜ், விஜித் மோகன், பகுதி ஜமுனா குமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவருடன் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில பவன்குமார் என்ற நபர் தான் பெங்களூரிலிருந்து போதைப் பொருளை வாங்கி வந்து சென்னையில இவர்களுக்கு விற்பனை செய்ததும் 5 கிராம் 16,000 ரூபாய் வரை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. அவனை கைது செய்யும் போது அவனிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான பிரபாகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பவன்குமார் பெங்களூரிலிருந்து வாங்கி வந்து இந்த இயக்குனர் உள்ளிட்ட தயாரிப்பாளர் உள்ளிட்ட 4 பேருக்கு கொடுத்ததாகவும் அந்த 4 நபர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபாகரன் சமீபத்தில் வெளியான சட்டமும் நீதியும் என்ற ஒரு வெப் சீரிஸ் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருக்கு விசிடி என்ற திரைப்படத்தை தயாரித்தும் நடித்தும் இருக்கிறார். அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின்படி மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அப்போது துக்கத்திலும் சோர்வாக இருந்த போது நண்பர்கள் மூலமாக இந்த மெத்தபென் போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் பின்னர் சரியாகி மனைவியோடு சேர்ந்த நிலையிலும் அதனை விட முடியாமல் தொடர்ந்து அதனை தொடர்ச்சியாக பயன்படுத்தி தற்போது போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். வடபழனியில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை செய்து அவரிடமிருந்து 2 கிராம் வரை மெத்தபென் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களோடு தொடர்புடைய நபர்கள் குறித்து விசாரணை செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.